கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி சுத்தமாக்கிக் கொள்வது, பரிசுத்தமாக்கிக் கொள்வது என்றால், அப்படிப்பட்ட ஒரு வழி நமக்கு கிடையவே கிடையாது. ஒரே ஒரு வழி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே என்று. ஆக நம்ம வழியை, நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, பரிசுத்தமாக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நாம் கவனிக்கிற வேளையிலே, ஏசாயா தீர்க்கதரிசனின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி என்று சொல்லி, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் யார் பக்கமாய் திருப்பப்படுகிறதோ, அருமையானவர்களே, அவர்களுடைய களிம்புகள் நீக்கப்படும், அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நீக்கப்படும், அவருடைய பாவமான வாழ்க்கை மாற்றப்படும். பிரியமானவர்களே, சகே எனப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே, அவன் தன் வாழ்க்கையிலே பண ஆசை உள்ளவனாய் அநியாய வட்டியை வாங்கி அதிக ஆஸ்தியை சேர்த்து வைத்தவனாய் இருந்தான். ஆனால் கர்த்தர் அவன் பக்கமாய் திரும்பின பொழுது, கர்த்தர் அவனுடைய பக்கமாய் திரும்பின பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அந்த ஜனங்கள் கண்டார்கள். அன்மையானவர்களே, என்ன ஒரு மாற்றம் என்று சொன்னால், அவன் தன்னுடைய ஆஸ்தி பாதியை ஏழைக்கு கொடுத்தான். ஒரு அத்தனையாய் அவன் அநியாயமாய் வாங்கினதை 4 அத்தனையாய் திரும்பி கொடுத்து விட்டான். அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அவன் வாழ்க்கையில சமாதானம் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம் யார் பக்கம் திருப்பப்படுகிறதோ அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்கள் தங்களை விடுதலை ஆகி அவர்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக திரும்புவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வேத சொல்கிறது, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி என்று சொல்லி, நீ எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பாவத்தை விட முடியாதபடி, இன்றைக்கு அந்த பாவத்திலே உழந்து திரிந்து கொண்டிருந்தாலும், அந்த பாவத்திலே நீ கட்டப்பட்டவனாய் இருந்தாலும், என் அன்பு சகோதர சகோதரனே, வாலிப பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் முன்பக்கமாய் திரும்புகிறதை நீ கவனிக்கும் பொழுது அந்த கரம் உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நீ விசுவாசத்தோடு அந்த கரத்தை நீ எதிர்நோக்கி காத்திருப்பாயானால், உன் பக்கமாய் திருப்பப்பட்ட கர்த்தருடைய கரமானது உன் பாவங்களற உன்னை கழுவி உன்னை சுத்திகரித்து உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கக்கூடியதாயிருக்கிறது. கர்த்தருடைய கரம், அருமையானவர்களே, நமக்காக நீட்டப்பட்ட கரம். பேதுரு, அருமையானவர்களே, அலையில முழுகுகிற தருணத்தில், ஆண்டவரே நான் முழுகி போகிறேன் என்று சொன்ன வேளையிலே கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டினார். உடனே கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம முழுகி போகிறோம், பாவத்தில் முழுகி போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையில இருந்தாலும் கூட உடனே கர்த்தர் நமக்காக தம்முடைய கரத்தை நீட்டும் பொழுது அந்த கரம் நம்மை தூக்கி எடுக்கக்கூடியதாயிருக்கும். ஆகையினாலே என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு சொல்லப்படுது. உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு, உன்னுடைய விசுவாசத்துல அவிசுவாச கலந்திருக்குமே ஆனால், உன் பரிசுத்த வாழ்க்கையில பாவம் கலந்திருக்குமே ஆனால், உன் சமாதானம் உள்ள வாழ்க்கையில சங்கடங்கள் நிறைந்திருக்குமே ஆனால், பெருமைகள் நிறைந்திருக்குமே ஆனால், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நிறைந்திருக்குமே ஆனால், துர்க்கிரியைகள் மாம்ச சிந்தைகள் நிறைந்திருக்குமே ஆனால், இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை
ஈயத்தை உன்னிடமாய் திருப்பி அவை எல்லாவற்றையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும்படியாய் அவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையினாலே நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னிலே உள்ள துர்குணங்களை, பாவத்தை கர்த்தர் உன்னிலிருந்து நீக்கி ஒரு பரிசுத்த மனிதனாய், புதிய மனிதனாய், தேவ பிள்ளையாய் இன்றைக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாய் செய்வார். ஆக எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து காத்திருக்கிற வேளையிலே உங்கள் களிம்பை, உங்கள் ஈயத்தை நீக்குவார். உங்கள் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் நீக்கி உங்களை பரிசுத்த வழிக்கு நேராக நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வேத வஸ்திரத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். God bless you.